Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பயத்தில் கிணற்றில் குதித்த விவசாயிகள், உதவ சென்றவருக்கு நேர்ந்த சம்பவம், மீட்பு குழுவின் திக் நிமிடங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் வட்டாரத்தில் அமைந்துள்ளது பூ மாம்பாக்கம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். 60 வயது முதியவரான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். தனது மகன்களுடன் வாழ்ந்து வரும் ஜெய்சங்கர் தனது விவசாய தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதியன்று ஜெய்சங்கர் தனது ஊரைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற இளைஞருடன் இருசக்கர வாகனத்தில் உளுந்தூர்பேட்டைக்கு தொழில் நிமித்தமாக சென்றிருக்கிறார். அங்கு தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து பூ மாம்பாக்கம் கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் வயல்வெளி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென மாடு ஒன்று குறுக்கே வந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜெய்சங்கர் மாட்டிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை இடது பக்கத்தில் போட்டுவிட்டு வலது பக்கத்தில் இருந்த விவசாய கிணற்றில் குதித்துள்ளார். இதை பார்த்தவுடன் அவருடன் வந்த வேல்முருகனும் விவசாய கிணற்றில் குதித்துள்ளார். கீழே விழுந்ததில் ஜெய்சங்கர் மற்றும் வேல்முருகனுக்கு பலத்த காயமடைந்த நிலையில் அவர்கள் கிணற்றிலிருந்து வெளியே வர முடியாத நிலை உருவானது. இதற்கிடையில் தங்களை காப்பாற்றும்படி கிணற்றில் இருந்தவாறு கத்தி கூச்சலிட்டனர். பின்னர் இவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற இளைஞர் இருவரையும் மீட்பதற்காக அந்த கிணற்றில் குதித்துள்ளார். ஆனால் அந்த 2 பேரையும் காப்பாற்ற சென்ற போது ராஜ்குமாருக்கும் காயம் ஏற்பட்டதால் அவரும் அந்த கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் இச்சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் அசோக்குமார் தலைமையிலான குழுவினர் கிணற்றில் சிக்கியவர்களை மீட்பதற்காக அதிவேகமாக திட்டங்களை வகுத்தனர். அந்த குழுவில் இருந்த தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரமாக போராடி 3 பேரையும் கயிறு மூலம் கட்டி சுமார் 100 அடி ஆழம் கொண்ட கிணற்றிலிருந்து பத்திரமாக மீட்டனர். அதன் பிறகு இந்த விபத்தில் காயமடைந்த விவசாயி ஜெய்சங்கர், வேல்முருகன் மற்றும் ராஜ்குமார் ஆகிய 3 பேரையும் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். 100 அடி ஆழம் கொண்ட கிணற்றில் விழுந்த ஜெய்சங்கர் மற்றும் வேல்முருகன் ஆகியோரை மீட்பதற்காக சென்று மற்றொரு இளைஞரும் கிணற்றில் சிக்கிக் கொண்டார். அதன் பிறகு கிணற்றிலிருந்து மேலே வர முடியாமல் தவித்த 3 பேரையும் தீயணைப்பு துறையினர் மிகவும் லாவகமாக மீட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.